மணமணக்கும் கொத்தமல்லி வெண்பொங்கல் செய்வது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். 100 கிராம் பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு 10 முந்திரி, சீரகம் வந்து ஒரு டீஸ்பூனு, மிளகு வந்து ஒரு 10 மிளகு இடித்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கருவேப்பிலை வந்து காய வச்சு அதை அரைச்சி ஒரு கப் அளவு எடுத்து வச்சுக்கணும். கொத்தமல்லி தழையை வந்து ஒரு கப் அளவு, உப்பு வந்து ஒரு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும். டால்டா வந்து ஒரு 50 கிராமு, நெய் வந்து 25 கிராமு, மல்லித்தலையை வந்து நம்ம அரைச்சி அதை வந்து விழுது மாதிரி இப்படி எடுத்து வச்சுக்கணும். 400 கிராம் ஊற வச்ச பச்சரிசி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த பச்சரிசி தான் அந்த வெண்பொங்கலுக்கு சுவை கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு குக்கரில் அந்த அரிசி வேகிறதுக்கு அளவு செம்பு தண்ணி ஒரு 2 சின்ன செம்பு அளவு ஊற்றிக்கிட்டு அதில் அந்த கொத்தமல்லி தலை அரைச்ச விழுதை இதில் போட்டுக்கணும். அது கூட அந்த 100 கிராம் பாசிப்பருப்பை வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கணும். அப்புறம் இது கூட அந்த 400 கிராம் ஊற வச்ச பச்சரிசியையும் போட்டுக்கிறணும். இப்போ அது கூட அந்த தேவையான அளவு உப்பையும் இதில் போட்டுக்கிறணும். உப்பு நல்லா கரைகிறதுக்கு இதை நம்ம நல்லா கிண்டி விடணும். அப்புறம் இந்த அரிசி வேகிறதுக்கு ஒரு 2 விசில் அளவு வச்சு நம்ம எடுத்துக்கணும். விசில் வந்தனையும் அடுப்பில் வானிலையை வச்சு அந்த 50 கிராம் டால்டாவை இதில் போட்டுக்கிறணும். டால்டா நல்லா உருகுனையும் அது கூட நம்ம அந்த 10 முந்திரியையும் போட்டுக்கிறணும். அப்புறம் அந்த காஞ்ச கருவேப்பிலையை வந்து நம்ம அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கதையும் இதில் நம்ம போட்டுக்கிறணும். அப்புறம் அது கூட அந்த 1 டீஸ்பூன் அளவு சீரகமும் அந்த 10 மிளகை வந்து இடித்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கதையும் இதில் போட்டு நம்ம நல்லா கருகாமல் நம்ம நல்லா கிண்டி விடணும். இந்த பக்கத்தில் வந்தனையும் அப்புறம் குக்கர் விசிலில் எடுத்து விட்டு நம்ம இந்த சாதம் மல்லி சாதத்தில் இந்த இப்போ நம்ம வதக்குனதையும் அதில் சேர்த்துக்கிறணும். இப்போ அது கூட நம்ம அந்த 25 கிராம் நெய்யையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இதை நம்ம நல்லா கிண்டி விடணும். இந்த கருவேப்பிலை, சீரகம், மிளகு இப்போ போட்டு நம்ம வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் வந்து இந்த சாதத்தோடு நம்ம நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிறணும். இப்போ இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த பக்குவம் வர்ற மாதிரி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிறணும். இப்போ மறுபடியும் இதை வந்து இந்த சூட்லேயே வந்து ஒரு 2 நிமிஷம் அளவு குக்கர் மூடி போட்டு வச்சுக்கிறணும். இந்த இப்படி 2 நிமிஷம் வைக்கிறனால நம்மளுக்கு மிகுந்த சுவை கொடுக்கும் இந்த வெண்பொங்கல். இப்போ அந்த 2 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு மணமணக்கும் கொத்தமல்லி வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை அனைவரும் சாப்பிடலாம். இதில் வந்து நம்ம கருவேப்பிலை வந்து காஞ்ச வச்சு அரைச்சி போட்டிருக்கனால இது வந்து பெண்களுக்கு நல்ல முடி வளரக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாகும். நன்றி. அன்புடன் இறைவனின் கருணை. Please like, share our videos. Please subscribe our channel. Thank you.